ஒருவருடைய ஆன்மாவானது அவருடைய உள்ளத்தில் இருந்து வெளிவரக்கூடிய தீய எண்ணங்களால் கரைபடுகின்றது என்பதை நமக்கு கூறுகின்றார். இந்த தீய எண்ணங்கள் நமது உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவை கரையோடு தான் இருக்கும். இந்த கரை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஒரு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு துணியில் இருந்தும் நமது உடலில் இருந்தும் இந்த அழுக்குகள் நம்மை விட்டு நீங்க நாம் சோப்பினை பயன்படுத்துகின்றோமோ, அதே போல் நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் தீட்டானவை அனைத்தையும் நம்முடைய ஆன்மாவில் இருந்து நாம் விலக்கிவிட வேண்டும் என்றால் நாமும் ஒரு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மருந்து எது என்பதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தினை கடவுள் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் படைத்திருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த மரத்தின் இருந்துதான் அந்த மருந்தானது எடுக்கப்படுகின்றது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான ஒரு மரமும் அதோடு இணைந்து வாழ்வின் மரமும் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நன்மை தீமை அறிவதற்கான அந்த மரத்திலிருந்து கனியை ஆதாம் ஏவாள் பறித்து உண்டதை நாம் அறிந்திருப்போம். அதேபோல் அந்த பழத்தின் கனியை அவர்கள் பறித்து உண்டதால் சாவானது இந்த உலகத்திற்கு வந்தது. நமது ஆன்மா கரைபடித்து விட்டது. ஆனால் அந்த கரையை போக்க வேண்டும் என்றால் வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை நாம் பறித்து உண்ண வேண்டும். அந்த வாழ்வு அளிக்கக்கூடிய மரத்தின் கனி எங்கே கிடைக்கும் என்றால் அது கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஒவ்வொரு ஆலயத்திலும், குறிப்பாக திருப்பலியின் பொழுதுதான் நமக்கு அந்த கனியானது கிடைக்கும்.